சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இங்க முத்து வீட்டுக்குள்ள வராங்க. வந்தோனே அண்ணாமலை கேட்குறாங்க, "என்னப்பா ட்ரெஸ் எங்க? ஆள காணோம்" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லப்பா அவங்க அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது முத்துக்கு. "என்ன? என்னடா ஆச்சு?" "ஆமாப்பா ட்ரெஸ்ஸை வந்து அவங்க அம்மா வந்து டிசியை வாங்கிட்டு கூட்டு போயிட்டாங்களாம்." "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. "ஆமா அவங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து கூட்டு போயிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்குப்பா, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரி யார் பிரச்சனை யாருக்கா இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நீ வாயை மூடிட்டு ஃபஸ்ட்டு இரு. ஆமாங்க, நான் அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்கிறதே எனக்கு வேலையாக இருப்பாருங்க. அவங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. இந்த சீன் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ஷோரூமுக்கு முத்து ஒருத்தரை கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்தோடனே அடிதடியே அடிக்கிறாரு அந்த அவரை. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ஷோரூமில் வேலை பார்க்குறவரை. ஏய் என்னடா பிரச்சனை, நீ எதுக்கு இங்கே வந்த? ஏய் இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏதோ வாங்க போகிறோன்ட்டு பணத்தை கட்டியிருக்காங்க. அந்த பணம் இப்போ தேவைப்படுதுன்னு வந்து கேட்டால் கொடுக்க வேண்டியதானே உன் ஷோரூமில் வேலை பார்க்குறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், என்னாச்சு இந்த இரு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்க்குறாரு. 25,000 ரூபாய் தானே, நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறாரு மனோஜ். பணத்தை பார்த்தா இல்லை. பணத்தை இல்லைன்னு சொன்னேனே இங்கே வந்து ரோகிணிகிட்ட கேட்குறாரு மனோஜ். ரோகிணி இங்கே பார்த்தியா நம்ம உள்ள அந்த இதில் பணம் வச்சுருந்தோம், அந்த பணத்தை காணும் ரோகிணி அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கும் இந்த பக்கத்தில் இருக்க முத்துக்கும். அப்படி அங்கே வந்தோன்னே எல்லாரும் அந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே தூக்கி வாரி போடுது. எங்க அதில் தாங்க இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. வாங்க நாங்கள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த சைடில் போய் பார்த்தா பணம் இல்லை. இந்த சைடில் முத்து மீனாவும் கேட்குறாங்க, என்ன ரோகிணி ஷோரூமுக்கு வசூலை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க? பார்த்தீங்களாங்க, இவங்க வந்து ஷோரூமுக்கு வந்து டெவலப் பண்ணுறேன்னு மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லவும் இந்த விஷயம் மக்களுக்கு அவங்க பணம் போட்டவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. இதை கேட்டோன்னே ஷோரூமில் வந்து எல்லோரும் பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மனோஜ்ட்டையும் ரோகிணிட்டையும் பணம் இல்லை. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்து வந்து சொல்கிறாரு, எப்பா இங்கே பாருங்கப்பா ஷோரூமை வச்சு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையும் அது ஃப்ரீயாக தரேன் இது ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சுட்டு இப்போ பணத்தையும் கொடுக்க மாட்டேக்கான், இப்போ பொருளையும் கொடுக்க மாட்டேக்கான். ஏம்மா இங்கே பாருமா, நான் வந்து வேணுக்குன்னு செய்யலை, ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. அன்னைக்கு வந்தவன்கிட்ட எதனால ஐடியா கேட்டு பண்ணீங்க, உங்களுக்கு சுயமாக யோசிக்க தெரியாதா அப்படின்னு ரோகிணி ஐடியா கொடுத்தா அப்படின்னு மனோஜ் போட்டு விட்றாரு விஜயாவிட்ட. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பக்கத்தில் இருக்க அண்ணாமலை வார்ன் பண்ணுறாங்க, ரோகிணி நீனும் மனோஜும் சேர்ந்து இந்த பிரச்சனை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். அண்ணாமலை 2 பேர்த்தையும் திட்டுறாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்கள் இப்போ போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி